இது கும்பராசியின் மறைக்கப்பட்ட ஜோதிட உண்மைகள் குறித்து ஒரு விரைவான சுருக்கம். சனி பகவானால் ஆளப்படும் இந்த கும்பராசி நம்ம வாழ்க்கையில எப்படி மிகப்பெரிய லாபத்தையும் அதே சமயம் எதிர்பாராத சிக்கல்களையும் சேர்த்தே கொடுக்குது அப்படிங்கிற சுவாரஸ்யமான பின்னணிய இப்ப பார்க்கலாம். முதல்ல இதோட அந்த சுவாரஸ்யமான இரட்டைத்தன்மையை பத்தி பார்ப்போம். ஜோதிடத்துல கும்பம் லாபஸ்தானம், ஆனா அதே நேரம் அது ஒரு பாதகஸ்தானமும் கூட. அதனால இந்த வீட்ல ஒரு கிரகம் இருந்தா அது கரெக்டா 50க்கு 50 அப்படிங்கிற ரிசல்ட் தான் கொடுக்கும். உங்களுக்கு ஒரு பக்கமா பெரிய லாபத்தை கொடுக்கிற அதே கிரகம் இன்னொரு பக்கமா கடுமையான பாதகத்தையும் கண்டிப்பா கொடுக்குங்க. சிம்பிளா சொல்லணும்னா, உங்களுக்கு அதிக லாபம் தர்ற ஒருத்தரே உங்க வாழ்க்கையில பெரிய சிக்கலையும் உருவாக்குவார். இரண்டாவதாக, இவங்களோட இளமைக்கால சவால்களை கவனிச்சோம்னா, இது சனியோட சொந்த வீடுங்கிறதால இவங்களுக்கு பிறப்பிலேயே ராஜ வாழ்க்கை அமையிறது ரொம்பவே கஷ்டம். ஆரம்பத்துல பல கஷ்டங்களை அனுபவிச்ச பிறகுதான் இவங்களால வாழ்க்கையில செட்டில் ஆகவே முடியும். அது மட்டும் இல்லாம எதைச் சொன்னாலும் நேர்மாடா யோசிக்கிற ஒரு விடண்டாவாதம் இவங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். இங்க சுப கிரகங்களோட பார்வை இல்லாம சனி மட்டும் தனியா இருந்தா அது அவங்களுக்கு அதீத சோம்பேறித்தனத்தை கொடுத்துடும், பாத்துக்கோங்க. இறுதியாக இதுல மறைஞ்சிருக்கிற அந்த மிகப்பெரிய ஜோதிட ரகசியம் என்னன்னு தெரியுமா? சுக்கிரன், குரு, புதன் மாதிரி நல்ல கிரகங்கள் இங்க இருந்தா கும்பத்தோட நெகட்டிவ் குணங்கள் குறைஞ்சு நல்ல பொருளாதார வளர்ச்சியும் புத்திசாலித்தனமும் கிடைக்கும். ஆனா அதை விட ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, தடைகளை தர்ற இந்த பாதக வீட்ல எந்த கிரகமும் இல்லாம காலியா இருக்கிறதோ அல்லது இங்க இருக்கிற கிரகங்கள் வேலை செய்யாம அமைதியா இருக்கிறதோ கூட உங்களுக்கு ஒரு வகையில மிகப்பெரிய அதிர்ஷ்டம் தாங்க. சுருக்கமா சொல்லப்போனா, நன்மைகளும் தீமைகளும் ஒன்னா கலந்த இந்த அமானுஷ்யமான கும்பராசியில கிரகங்கள் அதிக ஆதிக்கம் செலுத்தாம அமைதியா இருக்கிறதே நம்ம நிம்மதியான வாழ்க்கைக்கு வழிகாட்டும்.